ஒரு கிராமத்தில் பழனிச்சாமி மற்றும் முத்து என்ற இரண்டு வியாபாரிகள் இருந்தனர். பழனிச்சாமியின் கடையில் எப்போதும் கூட்டம் நிரம்பி வழியும். ஆனால் முத்துவின் கடைக்கு ஆட்களே வரமாட்டார்கள். முத்து ஒருமுறை பழனிச்சாமியிடம் சென்று, நண்பா, உன் கடையிலும் பருப்பு, அரிசிதான் இருக்கிறது, என் கடையிலும் அதுதான் இருக்கிறது. ஆனால் எல்லாரும் உன்னிடம் மட்டுமே வருகிறார்களே, எப்படி என்று கேட்டான். அதற்கு பழனிச்சாமி மென்மையாகச் சிரித்துவிட்டுச் சொன்னான், நான் பொருட்களை விற்கும்போது லாபத்தை மட்டும் பார்ப்பதில்லை, வாடிக்கையாளர்களிடம் அன்பாக பேசுகிறேன். அவர்கள் கேட்கும் பொருள் இல்லை என்றாலும், இல்லை என்று சொல்லாமல், நாளைக்கு கண்டிப்பா உங்களுக்காக வரவழைச்சுடுறேன் ஐயா என்று இனிமையாகச் சொல்கிறேன். முத்துவை பொறுத்தவரை அவன் எப்போதும் எரிந்து விழுவான். பொருள் இல்லைனா இல்லை, போயிட்டே இரு என்று கடுகடுப்பாக பேசுவான். பழனிச்சாமியின் பேச்சைக் கேட்ட பிறகுதான் அவனுக்கு தன் தவறு புரிந்தது.